ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி, பல்லி இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது குஞ்சு பொறிச்சு அப்படியே குடும்பமா தங்க ஆரம்பிச்சிடுங்க. முக்கியமா நம்ம வீட்டுல வந்து கிச்சன்ல தான் கரப்பாம்பூச்சிகள் அதிகமா தங்கி இருக்குங்க. கரப்பாம்பூச்சி குஞ்சு பொறிச்சு அதிகமாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கரப்பாம்பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுல வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பள்ளி நடமாட்டமும் ஜாஸ்தியா இருக்குங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சு சாப்பிட்றதுக்காக தான் பள்ளி வந்து நிறைய வந்து நம்ம வீட்டுல தங்கி இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கம்மியான பொருளை வச்சு நம்ம வீட்டுல இருந்து கரப்பாம்பூச்சி, பள்ளி இதெல்லாம் தலை தெறிக்க ஓட வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான். வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்ததா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இதுல சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்ததை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் ஒரு 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் நம்ம வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாங்க. கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த சாறு எல்லாத்தையுமே நல்லா ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனியாக இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த வேஸ்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து டெட்டால் எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சுருப்போம் இல்லையா? இதில் நம்ம அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இது பெரிய டப்பா டெட்டாலுங்கிறனால நான் வந்து பெரிய மூடியாக இருக்கிறதுனால இதில் அரை மூடி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன டப்பா டெட்டால் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற கிராம்பு, மிளகு, வெங்காயம், டெட்டால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா? அதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வந்து நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்து இதுக்குள்ளே லிக்யூட் சேர்த்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போடாமல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா மடித்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடித்து எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு பீஸையும் நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம்னு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பேப்பருக்கு மேலே வச்சுக்கலாங்க. பேப்பர் மேலே வச்சுட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் எங்கே வந்து ஜாஸ்தியாக வருமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். நம்ம வீட்டில் வந்து பருப்பு, மசாலாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதிலெல்லாம் பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அது பக்கத்தில் கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இது கடிலெல்லாம் கூட நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. அடுத்ததாக நைட் நேரத்தில் நம்ம வந்து தூங்குனதுக்கு அப்புறமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியிலலாம் பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஸ்டவ் பக்கத்துலேயும் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் இருக்காதுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சிகள்லாம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் ரூம்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ அதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு விடலாம். கட்டில் கடியிலையும் நீங்கள் வந்து வச்சு விடலாங்க.
அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கெல்லாம் பல்லி தொந்தரவு கரப்பாம்பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சிகள்லாம் தங்கியிருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு, அதில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வெளியே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நைட் நேரத்தில் நீங்கள் பாத்திரம்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா சிங்கை வந்து ஒருக்கா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டில் சரியாக ஒர்க் ஆகலைங்க, அதனால் நான் வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலில் மூடியில் ஊக்க வந்து நல்ல நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த ஓட்டைக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க. அடுத்ததாக நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு மேலே எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடுங்க. காலையில் நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து இதோட ஸ்மெல்லுக்கே கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் வந்து ரூமில் வச்சுருக்கிற பீரோ இருக்குது பாருங்கள், அதில் வந்து பின்னாடி இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் பல்லி வந்து ஜாஸ்தியாக நடமாடுங்க. ஸோ இதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பல்லி வந்து எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் ஜாஸ்தியாக வச்சுருக்கோன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடியுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வழியாகவும் நமக்கு வந்து பல்லிலாம் உள்ளே வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாகவும் பல்லிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செவருக்கு மேலே பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடை குச்சி அல்லது மாப்பில் வந்து பழைய சாக்ஸ் அல்லது ஒரு துணியை வந்து நல்லா சுற்றி கெட்டி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நல்லா முக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து செவரில் சுற்றி கூட தொடச்சி விடலாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப செவருக்கு மேலேயும் பல்லி நடமாட்டம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கரப்பாம்பூச்சி பல்லியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.